ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்னக்கு நைட்டில் தூக்கமே வராது. உட்காந்து வரவு செலவு கணக்கு தான் பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதம் எவ்வளோ செலவு இருக்குச்சா, நான் வேறு ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்கு வேறு இவ்வளோ செலவு தேவைப்படுது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இன்னும் கடன் வேறு இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலையே. ஒரு வேலை கிடச்சா கூட பரவாயில்ல, கிடைக்கவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா வர சவுண்டு கேட்டுரும். இப்படி உட்காந்துருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ தூங்குற மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இவ்வளோ தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவா. அவங்க அப்பாவும் வந்துட்டு என்னடா தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரான். அப்பா என்ன இப்போ தான் வர அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அப்படியே தூக்க கலக்கத்தில் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருப்பா. அவரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, நீ வேலை தேடி ரொம்ப டயர்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும், என்னை மன்னிச்சிட்றா, நான் ஒரு ஏழை அப்பாவாக போயிட்டேன், நீ ஆசைப்பட்ட எதுவுமே என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணுவார். பா குடிச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். இல்லை தங்க நீங்கள் தூங்குங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஆமாம், இவருக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவளும் போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாளே. அவராக உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பார். இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஜங்கம் அவங்க அம்மாவோட அவங்க தாத்தா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் பர்த்டே இல்லை. ஸோ 2 பேரும் அப்படியே வெயிட் பண்ணிருப்பாங்க. இவங்க அம்மாவா இந்த கேப்பை கூட யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெறும் செல்ஃபியை எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிருப்பாங்க. இன்றைக்கி என் அப்பாவுக்கு பர்த்டே, நான் அவரை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்களும் அந்த ஃப்ளாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவாங்களே. இவங்க பின்னாடி தான் ஒரு மொரட்டங்கள் சுற்றிட்டு இருப்பார்ல, அவர் உடனே ஃப்ளாரோட நீங்கள் தான் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ டீனேஜர்ஸ் மாதிரி ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜங்குமா அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்பானா. உடனே அவங்க தாத்தாவோட செக்ரட்டரி வந்துட்டு, சார் ரெடி ஆகிட்டார், உங்களை டின்னர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. இவங்களும் ஏதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுவாங்க. ஜங்கு திருந்தவே மாட்டான். அங்கே போய்ட்டும் ஸ்பூனில் இருக்க அழுக்க தேடி தேடி தொடச்சிட்டு இருப்பான். உடனே அந்த செக்ரட்டரியும் பார்த்துட்டு, சார் நாங்கள் வேணால் திருப்பி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. இவனும் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க தாத்தாவும் வந்துடுவார். ஏண்டா நீ ஒன்றும் திருந்தவே இல்லையா, இந்த டிஸார்டர்லேருந்து நீ வெளியே வரவே மாட்டியா, ஒரு சின்ன அழுக்கு என்னடா பண்ணுற போது உன் உயிரியை எடுத்துகிற போது, நான்லாம் அந்த காலத்தில் என்ன தெரியுமா எப்படி தெரியுமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வரலாறு பேச ஆரம்பிச்சிருவார். நான் மிலிட்ரியில் இருக்கும்போது மண் சோறு எதுனே தெரியாதுடா, ரெண்டும் ஒன்றா இருக்கும், அதை தான்டா சாப்பிட்டோம், ஒன்றாவே 10 பேர் தூங்குவோம்டா, அழுக்கில் தான் வாழணும் தெரியுமா அப்படின்லாம் சொல்லிட்டு இவரோட பெருமையை சொல்லிகிட்டு இருப்பார். இவனுக்கு உடனே செம்ம கடுப்பாயிட்டு, தாத்தா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, பத்தாதுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்கும்போது அங்கே இருக்க அழுக்கில் தான் நீங்கள் வளர்ந்தீங்க, அங்கே நீங்கள் குளிக்க கூட மாட்டீங்க, ஒழுங்காக சாப்பிடவும் முடியாது, இந்த கதைலாம் நான் நிறைய கேட்டுட்டேன், நீங்கள் ஏன் சும்மா அதே சொல்லி சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி விட்ருவானா. உடனே உங்கள் அம்மாவும் வந்து, சரி ஓகே 2 பேரும் சண்டை போடாதீங்க, இன்றைக்கி உங்கள் பர்த்டே வேறு, இந்தாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பொக்கேயும் கிஃப்ட்டையும் கொடுப்பாங்களே. இவருக்காக மூஞ்சி அப்படியே வெறப்பாகவே வச்சுட்டு அவங்க செக்ரட்டரிக்கிட்ட இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிடுவார். உடனே சரி ஓகே எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவார். எங்களோட அம்மாவும் சரி ஜோவியலாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவருக்கு மூஞ்சிலையா ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. இவங்களுக்கு உடனே மொக்கையே போயிடுமா. உடனே ஜங்கு கிட்ட, ஆமாம் நீ ஏதோ ஜும்ஜான்னு சொன்னீங்க, யார் அந்த பர்சனு, இல்லை அது பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. இவங்க தாத்தாவுக்கு வேறு அவங்க யாருன்னு தெரியும்ல. ஸோ உடனே வந்து டேய் செத்து போனவங்க பேர்லாம் வைக்கக்கூடாது, அது உனக்கு பேட் லக்கை தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவார். உடனே ஆமாம் யார் இது, யார் செத்து போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வேறு கேட்பாங்களே. அதுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிவிடுவான். உடனே உங்கள் தாத்தாக்கா உங்கள் அம்மா கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்துவார். அவங்க வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு பதிலாக என்னை வளர்த்தாங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதுக்கப்புறம் தான் ஒழுங்காக பதில் சொல்லுவான். என்னது அவங்களா, ஆமாம்ல அவங்க தானே உன்னை வளர்த்தாங்க, அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட லங் கேன்சரில் இறந்துட்டாங்கல்ல அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்க. இருந்தாலும் இவர் சொல்கிறது தாண்டா கரெக்டு, செத்து போனவங்க பேர்லாம் வைக்காத, அப்புறம் அது பேட் லக்கை தான் கொண்டு வரும். பத்தாத்துக்கு அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவனோட பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு, டிவி மேகசின்ஸ் எல்லாத்துலேயும் இவனை பற்றி தான் பேசுகிறாங்க, எனக்கு ஒரே பெருமையாக இருக்குது, இதுதான் கரெக்டான டைம், ஏஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸை வந்து இவனுக்கு இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்களே. இல்லை முடியவே முடியாது, என்னால் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவனும் ஃப்ராங்காக சொல்லிவிடுவான். உடனே உங்கள் அம்மா கட்டி, நீ தான் இந்த வாரிசு, நீ தான் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கணும், நீ முடியாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துவாங்களே. உடனே உங்கள் தாத்தாவுக்கும் கோவம் வந்துடும். இவங்கிட்டலாம் யார் என் கம்பெனி கொடுக்க போகிறான்னு சொன்னானா, இவங்கிட்ட இந்த கம்பெனி சத்தியமாக கொடுக்கவே மாட்டேன், இவனுக்கு இப்படி ஒரு டிஸார்டர் இருக்குது, பத்தாத்துக்கு க்ளீனிங் சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கான் ஏதோ மென்டல் மாரி, நான் இவனை அமெரிக்காவுக்கு படிக்க அமிச்சா அந்த டிஸார்டரை சரி பண்ணிட்டு வாடான்னு சொன்னால் அங்கேருந்து க்ளீனிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு என் மானத்தையே வாங்கிட்டான், இவனை மாதிரி ஒரு முட்டா பயலுக்குலாம் என்னோடய பிஸ்னஸை கொடுத்து நான் அதை பாழாக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லிவிடுவார். உடனே இவனும் வந்து, ஆமாம் நான் பண்ணுற பிஸ்னஸ் வந்து எனக்கு பிடிச்சா போதும், பத்தாத்துக்கு இங்கேயே நிறைய விஷப்பூச்சிங்க தான் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. உடனே அவங்க தாத்தாவா அவர் கையில் இருந்து அந்த நைஃபை தூக்கி மூஞ்சி மேலேயே அடிச்சிருவார். உடனே இவனுக்குமா அடிபட்டுரும். அவங்க அம்மாவும் வந்துட்டு, என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர பார்ப்பாங்களே. பார்த்தா அவனுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். நானே போய் ஃபஸ்ட் எய்ட்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே வந்து ஓடிடுவாங்கக்கா. மூஞ்சிலேருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சிடும். இவனுக்கு செம்ம கடுப்பாக போயிடும். கோவம் வந்துட்டு, தாத்தா நீங்கள் நான் சின்ன வயசில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் கூட மாறலை, நீங்கள் இதுக்கப்புறம் மாற போகிறதும் இல்லை, நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே இருங்க, உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டேயில் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க
பண்ணுறீங்க, அவனை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிருப்பாங்க. இவரா பயங்கர ஷாக்கில் உட்காந்துட்ருப்பாரு. இங்கே கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. சின்னும் பயங்கர சோகமாக வெளில நடந்து வந்துட்டுருப்பான் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டு. அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் வேறு பயங்கர ஜாலியாக ஐடி கார்டெலாம் மாட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்களே ஆப்போசிட்டில். இவ்வளோ அதை பார்த்துட்டு ஆமாம் இது ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அவகிட்ட இருக்க அந்த விசிட்டிங் கார்டை பிடுங்கி போட்டு இது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு வேறு நடந்து வந்துட்டுருப்பா. திடீர்னு பார்த்தா அவள் காலம் வந்து ஸ்லிப் ஆகிடும். ஸ்லிப் ஆகி அந்த ஹீல்ஸ் வேறு உடஞ்சிருமா. இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்போ இது வேறையா, நான் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக இருக்குது. ஒரு இடம்னா உருப்படுதா, எனக்கு வேலையும் கிடைக்க மாட்டேது, இப்போ இது வேறு புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்லேயே உட்காந்து அப்படியே பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிருவா. இங்கே கட் பண்ணால் ஜங்கம் வீட்டுக்கு வந்துடுவானா. வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு சின்ன வயசில் அவங்க தாத்தா பண்ண கொடுமையாக தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். சின்ன வயசில் ஒரு வாட்டி அவன் விளையாடிட்டு ரொம்ப அழுக்காக வேற வந்திருப்பான். அதை பார்த்தோன்னே அவன் தாத்தாவுமா இவ்வளோ அழுக்கா ஏன்டா வந்திருக்க, இவ்வளோ அழுக்காக இருந்தாலும் மற்றவங்க பார்த்தா என்னடா நினைப்பாங்க, நீ இப்படி அழுக்காக இருந்தனால மற்றவங்களும் என்னை கேவலமாக தானே நினைப்பாங்க, நம்ம ஃபேமிலியோட ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனையா காலையே நல்லா பரம்பு வச்சு பலர்னு அடிச்சுட்டே இருப்பார். இதை வேற இவனை வளர்த்த அந்த ஜிம்ஜா வேற பார்த்துட்டே இருப்பாங்களா ஒளிஞ்சிருந்து. இவன் வேற கதறி அழுதுகிட்டே இருப்பான், என்னை மன்னிச்சிருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவராக கேட்காம உன் அம்மா வேற இல்லை இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற செம்மடி அடிச்சிருவார். உடனே ஜிம்ஜாவும் இவனை தூக்கி வச்சுட்டு நீங்கள் அழுக்காக இருக்கிறத பார்த்துட்டு மற்றவங்க யாரும் உங்களை திட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தாத்தா உங்களை திட்டினார், நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு பயங்கரமாக ஆறுதல் சொல்லிருப்பாங்களே. ஆமாம் என் அம்மா எப்போ வருவாங்க, அவங்க வரலன்னு சொல்லிட்டு தானே இவரெல்லாம் என்ன கோவமாக திட்டிக்கிட்டே இருக்கார் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. உங்கள் அம்மா இன்னும் 10 டேஸில் வந்துடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாங்களாம். நீங்கள் இப்படி தான் போன வாட்டியும் சொன்னீங்க, இப்போ 15 டேஸ் ஆகிடுச்சு இன்னும் வரவே இல்லை, அவங்க வரமாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களே. ஏன் உன் அம்மாவை நீ ரொம்ப மிஸ் பண்ணுறே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்களாம். இல்லை அதனால தான் என் தாத்தா என்னை திட்டுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவான். இவனும் அப்படியே கண்ணாடியை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி நின்றுட்டுருப்பான். இந்த பக்கம் பார்த்தா சின்ன பயங்கரமாக சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்ருப்பா. நம்ம போகிற இடம் எதுவுமே உருப்படவே மாட்டுது, நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வேலையே கிடைக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பயங்கரமாக உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு அவள் எடுத்துகிட்டு வந்த பெண்ணெல்லாம் அப்படியே எண்ணி பார்த்துட்ருப்பா. இவள் பண்ணுற அலும்பெல்லாம் ரோட்டில் போகிறவங்களாம் என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காளேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போவாங்க. அந்த பாருக்கு நம்ம ஜங்கம் வந்துடுவான். ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வர பார்ப்பானே. சின்ன உடனே ஆமாம் இப்போல்லாம் நம்ம என்ன அடிக்கடி மீட் பண்ணிகிட்டு இருக்கோம், நீ என்ன இங்கே தான் இருக்கியா என்ன. ஆமாம் இந்த ஏரியாவில் பணக்காரங்க தான் இருப்பாங்க, நீயும் நல்லா பணக்காரன் தானே, நீ இங்கே தான் இருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே போதையில் உளறிட்டே இருப்பா. சரி ஓகே வா, நான் இங்கே குடிச்சுன்னு தான் இருக்கேன், நீ என் கூடயே வந்து கூடி, நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு இன்டர்வியூ போனேன், சுத்தமாக உருப்படவே இல்லை, நான் அதுக்காக நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன், வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூப்பிடுவாள். இவன் நான் கண்டுக்கவே மாட்டான். ஜங்கம் இவன் ஏதோ வளர்றா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பார்ப்பானே. இவ்வளோ வந்து கொஞ்சம் இல்லை, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், என்னால் நெக்ஸ்ட் வீக்லலாம் பணத்தை தர முடியாது, எனக்கு தான் வேலையே இல்லையே, நீ வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்ருப்பாளாம். இவனும் வந்து சரி ஓகே உனக்கு வந்து போதை தலைக்கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு கிளம்பு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்ப்பானே. எங்கே போகிறேன், நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளோ பெரிய அத்லெட் தெரியுமா, உனக்கு அடல் ரேசிங்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா, நான் பெரிய அடல் ரேசர், என் அப்பா கூட இல்லை ஒன்று சொல்வார், வாழ்க்கையும் அடல் ரேசிங்கும் ஒன்று தான்மா, நிறைய பிளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், நீ அதை தாண்டி குதித்து ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் லைஃப் அப்படின்லாம் சொல்லுவார். நானும் நல்லா தான் போயிட்டு இருந்தேன் இப்போ, ஆனால் எதுவுமே உருப்படவே மாட்டுது, நான் எல்லா பிளாக்ஸ்லேயும் என் கால் பட்டு நான் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன், என்னால் ஏஞ்சிக்கவே முடியல தெரியுமா அப்படின்ட்டு ரொம்ப சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. இவனும் அங்கே இருக்க அந்த பெண்ணெல்லாம் பார்த்துருவானே, பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருப்பான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் பார்த்துட்டு ஆமாம் இது என்னன்னு பார்க்குறியா, இதெல்லாம் நான் அப்ளை பண்ண ஜாப்ஸ்க்கான பெண்ணு, இந்த ஒவ்வொரு பெண்ணுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே என்னோடய வலி வேதனை ட்ரீமு எல்லாத்தையும் பற்றி சொல்லும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போதில் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிருவா. இவனும் வந்துச்சா இவன் பாவம் தான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பானா. நான் வேற உன்னோட ப்ரீஷியஸான டைம்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஆஸ் யூஷுவல், நீ என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதானே, நீ வேலையை பாரு போ, நானும் போதை தலைக்கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன், நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப பார்ப்பாள். போகும்போது கரெக்டாக அந்த ஷூவை மறந்துடுவா. இவளும் அப்படியே வெறும் காலில் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்துட்டு ஏய் உன் ஷூவை நீ மறந்துட பேர் அதோ இருக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு வேற காட்டுவானே. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே தேடிக்கிட்டே இருப்பா. அப்பா இங்கே தான் இருக்கான் என் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த ஷூவை எடுக்க போவாளே, பார்த்தா அப்படியே குப்புரடிச்சு கீழே விழுந்துருவா. விழுந்துடுச்சா இந்த ஷூ என்னை தள்ளி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போதில் இவ பாட்டு வளர ஆரம்பிச்சிருவா. ஜங்கு உடனே க்ளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு நீ ஏன் ஏஞ்சிப்பில்ல, இல்லை நான் தூக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரெடி ஆவானே க்ளவுஸ்லாம் மாட்டிட்டு. இவளும் அப்படியே திரும்பி மூஞ்ச பார்ப்பா. இவன் மூஞ்சில் தான் காயம் பட்டிருக்கோம்ல, அதை பார்த்துட்டு நீயும் இன்னைக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்க போல் அப்படின்னு சொல்லுவாள். சொன்ன உடனே இவனுக்காக பயங்கர ஹர்ட்டிங்காக இருக்கும்ல, டக்குன்னு ஏஞ்சுமா. சரி ஓகே ஏஞ்சிரு, நீ ஆல்ரெடி ஃபுல் போதையில் இருக்க, ஒழுங்காக சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே.
சின்ன அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெறும் காலில் நடக்க ஆரம்பிச்சிருவா. இவனுக்கா மனசே கேட்காது. உடனே அவன் இவனோட செப்பலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இந்த செப்பலை யூஸ் பண்ணிக்கோ, வீடு வரைக்கும் வெறும் காலில் நடந்து போகாத, நீ அடிபட்டுருவ கண்டிப்பாக கீழே விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே இவளும் வந்து அப்பா நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு ஜாலியாக அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிருவா. இவ்வளோ வீட்டுக்கு போகாமல் போதை தலைக்கு இருந்தனால அங்கே இருக்க ஒரு ஸ்டெப்ஸில் அப்படியே உட்காந்து இவ பாட்டு போதையில் அப்படியே வளர ஆரம்பிச்சிருவான். அந்த பக்கம் வந்து அவன் வீட்டு மேலே குடியிருப்பான்ல, அவனும் வந்துட்டு இருப்பான். இவனும் அதை பார்த்துட்டு இவன் இந்த கீழ் வீட்டு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவானே, பார்த்தா ஆல்கஹால் ஸ்மெல்லு தூக்கும் ஆளையே. பா என்னத்தை தான் குளிச்சான்னு தெரியலையே, சரி வா இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, இங்கெல்லாம் நைட் ஸ்டே பண்ணக்கூடாது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர கூடுவா. என்னெல்லாம் வர முடியாது, என்னெல்லாம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கண்ணையே திறக்க மாட்டான். என்னை விட நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாளாம். இவனுக்கா மனசே கேட்காது. சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் இவன் எடுத்து வச்சுட்டு இவளை அப்படியே சரி ஓகே நம்மளே தூக்கிட்டு போவோம், நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்க ட்ரை பண்ணுவானே. ஆமாம் யாருடா நீ என் மேலே கை வைக்கிற, மரியாதையே கையெடு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒன்று மிதிப்பாளே. இவனும் கீழே குப்பரடிச்சு விழுந்துருவான். அடி பாவி எல்லாம் என் தலையெழுத்து, உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்தான் பற்றி என்னை உதைப்ப அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக திருப்பி இவனே தூக்கி வச்சுட்டு இவன் பாட்டு நடந்து போயிட்டு இருப்பான். சின்ன உடனே போதையில் வச்சா நான் ஸ்கூல் படிக்கும்போது பயங்கரமாக ஓடுவேன். இப்போவும் அதேமாதிரி ஓடணுன்னு தான் ஆசைப்பட்றேன். எல்லாரும் மாதிரி எனக்கு ஒரு நார்மலான லைஃப்பை வாழணுன்னு தான் ஆசை. ஆனால் ஏன்னு தெரியல எனக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கேன், எதுவுமே உருப்படவே மாட்டுதுன்னு சொல்லிட்டு இவ பாட்டு போதையில் அப்படியே வளரிக்கிட்டே இருப்பாளாம். இவனும் அதை கேட்டுட்டு நீ எதுவும் கவலைப்படாத, லைஃப்னா அப்படி தான் இருக்கும், நீ மற்றவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றல, அப்போ நீ என்ன பண்ணு அவங்கள விட கம்மியாக ஒர்க் பண்ணு, ஹார்ட் ஒர்க் பண்ணனா தான் உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், நீ என்ன பண்ணு அவங்கள விட கம்மியாக ஒர்க் பண்ணு, சந்தோஷமாக இருப்ப, ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். காலையில் இவளுக்கும் போதை தெளிஞ்சு வெளில உட்காந்து செருப்பே பார்த்துட்டு இருப்பான். ஆமாம் இது யார் செருப்பு, இது நம்மளது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வெறிக்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பாள். மேலேருந்து அந்த டெனண்ட்டும் கீழே வருவான். என்ன மேடம் போதெல்லாம் தெளிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. இவளும் வந்து இது என்ன உன் செப்பலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். இது இல்லை இது என் செப்பல் கிடையாது, பாரு இதுதான் என் செப்பல்னு சொல்லிட்டு அவன் செப்பல்லையும் கட்டுவான். இது நீ தான் நைட்டு போட்டு வந்த, நைட்டு நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாங்களாம். இவளுக்கா அப்போ தான் ஞாபகம் வரும், ஆஹா நேற்று அவன் கூட தான் இருந்தோம்ல, ஐயோ சும்மாவே அவன் ஓவராக பேசுவான், இப்போ செருப்பு வேற வாங்கிட்டான் இன்னும் ஓவராக பேசுவானே, இதுக்கு என்ன பண்ண போகிறானோ தெரியலையேன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. அப்படியே இங்கே கட் பண்ணால் ஜங்க ஆஃபீஸை தான் கட்டுவாங்க. அவனோட ரூமை அவனே க்ளீன் பண்ணிட்டுருப்பான். அவனோட செக்ரட்டரியும் வந்துட்டு சார் இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்டுக்கு சொல்லியிருந்தீங்களே எல்லாமே டன், நீங்கள் ஒரு வாட்டி அப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவனும் வந்து ஆமாம் ஹேங்கியோ டாங்கியோ நான் வேலையை விட்டு தூக்க சொன்னேனே, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் 2 டேஸில் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு மூஞ்ச வேறு உருன்னு வச்சுட்டு சொல்லுவாங்களே. இப்போ நான் அதை ரிவர்ட் பண்ணேன்னா இப்போ நான் என் தாத்தா மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. இவங்களும் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அதை விட பெஸ்ட்டாகவே ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்க. அப்போது அதுவே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேஷுவலாக சொல்லுவான். இவங்களுக்காக செம்ம ஜாலியாக போயிடும். இவங்களும் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வெளில வருவாங்களே. இதை வேறு அவங்க ஜூனியரை பார்த்துருவாங்களா, உடனே இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். சரி ஓகே போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சமாளிச்சுட்டு கம்முன்னு போயிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் சின்னதாக காட்டுறாங்க. அவள் தான் இப்போ டெம்பரவரியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறாள். அங்கேயே பார்க்கலாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டுருப்பா, ஓவர் டைம்லாம் பார்ப்பா. ஏன்னா இந்த மாதம் அவளுக்கு காசு தேவைப்படுதில்ல, ஸோ கடனும் இருக்கே, நம்ம தான் இந்த மாதம் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓவர் டைம்லாம் பார்த்து வேலை பார்த்துட்ருப்பா. ஆனாலுமே அவள் பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இன்க்ரீஸே ஆகாது. சரி என்ன பண்ணுறது, ஃபீஸ்லாம் வேறு கட்டணுமேன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை, அப்பாக்கிட்டே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஆஃபீஸ்கிட்டேயும் போய் நின்றுவா. ஆனாலும் உள்ளே போவோம் வெளியவே நின்றுட்டு, அப்பா இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் டைட்டாக போயிடுச்சு, கொஞ்சம் கடன் வேறு ஆகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் நெக்ஸ்ட் மந்த்து வேலை கிடச்ச உடனே கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன், கொஞ்சம் ப்ளீஸ்ப்பா கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே கேட்கறதுக்கே இவ பாட்டு தனியாக நின்று ப்ராக்டிஸ் பண்ணிருப்பா. சரி ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுறதுலாம் போதும், போய் அப்பா கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு இவளும் போவாள். இப்போ அப்பாவுமா அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார். போகிறவங்க வரவங்க கிட்டலாம் இந்த கம்பெனி வந்து எனக்கு லாங் கான்ட்ராக்ட் தான் போட்டாங்க, ஆனால் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போர்டை பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருப்பார். இவளும் அதை பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்ஸில் அப்படியே திரும்பி வந்துருவாச்சா, ஏன் அப்பா நம்மக்கிட்ட இதை மறைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் மனசு கேட்காதான் வீட்டுக்கு வந்துருவாச்சா, இதுக்கப்புறம் நம்ம தான் வந்து நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும், நம்ம இன்டர்வியூக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர யோசிப்பாளே. அப்போ தான் வந்து அந்த க்ளீனிங் ஃபேர் கம்பெனியே இவளுக்கு ஞாபகம் வரும். சரி ஓகே வேறு வழி இல்லை அங்கேயே போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஜாப் ஃபேர் நடத்திட்டு இருப்பாங்க. எல்லோரையும் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் வேறு எடுத்துகிட்டு இருப்பாங்களாம். அங்கேயே இன்டர்வியூக்கு போயிடுவாள். இங்கெல்லாம் போய் இன்டர்வியூ வர வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு புலம்பிட்டு நின்றுட்டு இருப்பாளா. உடனே அங்கே அவன் தம்பியோட ஃப்ரெண்டு வேறு வந்துடுவான். இங்கே என்ன பண்ணுற, இன்டர்வியூ வந்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. அதை நான் உன்னை கேட்கணும், நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். நான் இங்கே வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேவலமாக சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே இவளுமா வெதர் நல்லா இருக்குல்ல, ஸோ நான் எக்ஸசைஸ் பண்ண வந்தேன், இங்கே பார்த்தா கூட்டமாக இருந்தது, ஏதோ ஈவெண்ட் போடலன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிப்பாளே. இப்போன்னு பார்த்தா அவள் பேரை வேற கூப்பிட்டுருவாங்களாம். லீக்காக சிரி வந்துடும், உன் பேரை தான் கூப்பிட்றாங்க ஒழுங்காக போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானே. இவளுக்கு அவமானமும் போயிடும். சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ரேஸில் கலந்துக்கலான்னு போவாள். இவனா வெளியே இருந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிருப்பான். டேய் நீ வேறு சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த ரேஸ்
ஸ்டார்ட் ஆகிடுமா, இவன் காம்படிட்டர் வேறு பயங்கர டைமிங்கில் தோக்கடிச்சிருவா. வெளில வான் வேறு நின்றுக்கிட்டு இப்போ பயங்கரமான டேலண்ட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேறு பயங்கர ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸில் இவ தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருப்பா. பூட்டியை தூக்கிட்டு ஓட வேற சொல்லுவாங்க. அந்த ரேஸ்லேயும் இவ போய் கலந்து போகலாம். இவன் மனசுக்குள்ளே நான் ஸ்கூல் படிக்கும்போது பெரிய அத்லெட்டாக இருந்தேன், அதுவும் அடல் ரேசர் வேறு, இப்போ தான் எனக்கு அந்த ஸ்கில் யூஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த ரேஸும் ஸ்டார்ட் ஆகிடுமா, இவ்வளோ ஓட ஆரம்பிச்சிருவா. எல்லாரும் இவள் பின்னாடி தான் வருவாங்க. இவ்வளோ அந்த மூட்டையை தூக்கிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டும் வந்துடுவா. இவள் ஓடுறத பார்த்துட்டு வானப்பா யார் இந்த டேலண்ட்டு பயங்கரமான ஆளாக இருக்காளேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம ஜங்கை தான் காட்டுறாங்க. ஜங்கும் ஆஃபீஸ் வருவானே, அந்த ஹேங்கும் பார்த்துட்டு பாஸ் உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எங்களை வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் தூக்கவே இல்லை, எங்களை மன்னிச்சிட்டிங்களா, ரொம்ப லவ் யூ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே பொங்கிட்டு இருப்பான் இவனை பார்த்துட்டு. சரி ஓகே ஓகே, நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு, அதனால தான் உன்னை வேலையை விட்டு தூக்காமல் இருந்தேன், பரவாயில்ல நீ இப்போ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு கண்ணெல்லாம் கலங்கி இருக்குமா, இந்தா கச்சிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கச்சிஃப் வேறு கையில் கொடுத்துட்டு உள்ளே போயிடுவான். அவனுமா பைத்தியக்காரன் போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முதுகு பின்னாடி வேறு அவனை கலாச்சி பேசிகிட்டு இருப்பான். டாங்கும் ஓடி போய் பாஸ் என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. உடனே அவனும் வந்து மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னா எனக்கு தேவையில்லை, நான் உன்னை நம்புகிறேன் அவ்வளோதான், இதுக்கப்புறம் எப்படி இருக்கணுன்றது உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு வேலையை பார்க்க போயிடுவான். உள்ளே போனால் இவன் செக்யூரிட்டியும் வந்துட்டு பாஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் ஓவர், இன்னும் ஓரியன்டேஷன் மட்டும்தான் இருக்குது, நீங்கள் வந்து அதை எடுத்திங்கன்னா அதுவும் ஓவர் ஆகிடும், உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, நான் ஒரு ஜெம்மை கண்டுபிடிச்சிருக்கேன், பயங்கர டேலண்ட்டு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லிட்டு வருவாங்களே. இவனுக்கு வேறு சின்ன மெசேஜ் அனுப்பிடுவா, நீங்கள் இந்த மாதிரி காசு கொடுக்கறதுக்கு அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்கள் செருப்பு வேறு என்கிட்ட தான் இருக்குது, அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாலாம். அது எனக்கு தேவையில்லை, அதை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிடுவான். இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்ட்டு வேறு உட்காந்துட்டு இருப்பான். உடனே லீ ஓடி வந்துட்டு இந்த ஆஃபீஸ் சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு வேறு சொல்லுவானே. டேய் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்டா, இது என் தம்பிக்கோ இல்லை என் அப்பாவுக்கோ தெரியவே வேணாம், நம்ம இங்கே வேலை செய்கிறோன்னு தெரிஞ்சால் என்னை அவ்வளோதான் கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாளாம். இவன் உடனே உனக்கு என்ன தெரியக்கூடாது அவ்வளோதானே, என் வாயை நான் ஜிப்பு போட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான். உடனே வானும் வந்துட்டு எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுருக்கு, ரொம்ப சாரி எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க. அங்கே ஹேங்கும் பார்த்துட்டு இந்த வாட்டி ஃபிகருங்களாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும்ல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜாலியாக பேசிட்டு வருவானே. அங்கே லீயை பார்த்தோன்னே ஐயோ இவன் என் மூக்கை உடச்சவனாச்சே, இவன் திருப்பி என்னை பார்த்தானே என் மூக்கை அடிச்சே உடச்சிருவானே, இப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு பதறிட்டு இருப்பான். செக்ரட்டரியும் பாஸ் இவங்க தான் நம்மளோட நியூ எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களே. இவனை பார்த்த உடனே சின்னக்கா செம்ம ஷாக்கு, என்னது நீ தான் இந்த கம்பெனியோட சிஇஓவா அப்படின்னு சொல்லிட்டு லீவுமா ஹேங்கை பார்த்துட்டு உன் மூக்கை உடைக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயமுறுத்திட்டு இருப்பான். சின்ன பார்த்தோன்னே ஜங்குக்குமா பயங்கர ஷாக் ஆகிடும். யார் சைடு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆவாங்க. சின்னமா கோஇன்சிடென்ஸ்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்களே, அதெல்லாம் இப்போ தான்டா நான் நம்புகிறேன், நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம் 2 வாட்டி பார்க்கலாம், கோஇன்சிடென்ஸ் சொல்லிட்டு பல வாட்டி நம்ம மீட் பண்ணிகிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.